சங்கீதம் 27 4வது வசனத்தில் 7வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு ஜீவ பாதை எழுப்புதலின் ஊழியத்தின் சார்பாக மீண்டுமாய் நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். வாசிக்க பாபம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் செய்வேன், நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இங்க கர்த்தருடைய ஆலயம் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 2 விதங்களிலே நாம் இதை பார்க்கலாம். தேவனுடைய சன்னிதானத்தையும் பார்க்கலாம். 2 அர்த்தங்கள் இதில் இருக்கிறது. ஒன்று, தேவனுடைய கர்த்தருடைய ஆலயம் என்கிற பொழுது தேவன் வாசம் பண்ணுகிற இந்த ஸ்தலத்தையும் குறிக்கிறது. இன்னொன்று ஆவிக்குரிய அர்த்தத்திலே தேவனுடைய ஆலயம் சரீரமாகிய இந்த ஆலயத்தையும் குறிக்கிறது. அல்லேலூயா. சரீரத்தையும் குறிக்கிறது. இந்த சரீரத்தில் என்ன இருக்கணுமா? தேவனுடைய ஆலயத்தில் ஆகாரம். அப்போ ஆகாரம் என்கிற பொழுது ஒரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்கிற, அல்லேலூயா, ஒரு மனிதனுடைய தாகத்தை, பசி தாகத்தை தீர்க்கிற ஒன்று இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப அது இருக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனுடைய தாகம், பசி தாகம் தீர்வதற்கு அவன் நாடி வருகிற தேவாலயத்தில் ஆகாரம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சமூகத்திலே நீங்களும் நானும் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி ஆண்டவர் சமூகத்தில் 27 கடைசி வசனத்திலே 14வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தருக்கே காத்து உங்க இருதயத்தை என்ன பண்ணுவார்? ஸ்திரப்படுத்துவார். ஆண்டவர் பாதத்திலே காத்திருக்கிற பொழுது, தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது அதனுடைய பலனை நீங்களும் நானும் பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயமாகிய இந்த சரீரத்திலே மிக முக்கிய தேவை என்ன என்று சொன்னால், ஆரோக்கியமும் சௌக்கியமும் மிக மிக அவசியம். அல்லேலூயா. அப்ப என்னுடைய ஆலயமாகிய இந்த சரீரத்திலே முதலாவது ஆரோக்கியம் தேவை, சௌக்கியம் தேவை. ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், என் சரீரம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், என் சரீரத்திலே சௌக்கியம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் சமாதானமாக இருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி ஏதோ ஒரு காரியத்தை பூர்த்தி செய்கிற ஆத்ம பசியை தீர்க்கிறதான காரியங்கள் காணப்பட வேண்டும் என்று சொன்னார். என் ஆவி உற்சாகமாக இருக்கிறது, என் சரீரமோ பலவீனம் உள்ளதாக இருக்கிறது. அப்ப என் சரீர பலவீனத்தை நீக்குவதற்கு எது தேவைப்படுகிறது? ஆரோக்கியம் தேவைப்படுகிறது, சௌக்கியம் தேவைப்படுகிறது. அப்ப இந்த ஆலயத்திலே ஆகாரம் இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய மன்னா இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய மகிமையை பார்க்கும்படியாக தேவனுடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே தாவீது சொல்கிறான், கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள், தேவைகள் உண்டு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நேற்றைய செய்தியில் ஆண்டவர் நல்ல வார்த்தை கொடுத்தார். தேடல். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான தேடல் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தேவைக்காக தேடலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். நிம்மதியை தேடி ஓடுகிறான், சமாதானத்தை தேடி ஓடுகிறான், புண்ணிய ஸ்தானங்களை நாடி ஓடுகிறான். உன்னுடைய தேடல், எனக்கு சமாதானம் கிடைத்து விடாதா, எனக்கு சந்தோஷம் கிடைத்து விடாதா, எனக்கு நிம்மதி கிடைத்து விடாதா, ஏதோ ஒன்றை நாடி ஓடுகிறான். தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றையே கேட்டேன், நான் இந்த உச்சத்தை அடைய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நம்ம விரும்பிட்டோம்னா அந்த உச்சத்தை அடைய வரை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. விடக்கூடாது. தாவீது உயர்த்தின கர்த்தர் ஏன் நம்மள உயர்த்த மாட்டாரா? உயர்த்துவார். அப்படிதானே? சவுலுக்கு கீழே என்னவா இருந்தாரு? ஒரு சாதாரண குடிமகனா தான் தாவீது இருந்தார். சாதாரண குடிமகனா இருந்தாலும் பரவாயில்ல. அவர் எங்க கிடந்தாரு? காட்டுகளை ஆட்டுக்கு பின்னே கிடந்தார், ஆட்டுக்கிடையில் கிடந்தார், ஆட்டை மேய்த்து கொண்டிருந்தார். அந்த மனுஷனை கர்த்தர் தூக்கிட்டு வந்தார். பார்த்தீங்களா? அந்த மனுஷனை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பார்த்தீங்களா? அந்த மனுஷனை கர்த்தர் விசாரித்து, இங்கதான் நம்முடைய ஆண்டவர் விசாரிக்கிறவர். 7 பேர் கூப்பிட்டு வந்தாச்சு, வரிசையான பாடி இருக்கிறாங்க. சாமுவேலை கர்த்தர் அனுப்புறாரு, போப்பா ஈசாய் வீட்டுக்கு போ. சவுலு இடறிட்டான், சவுலு தவறிட்டான்.
சவல் என்னுடைய காரியங்களை மீறிட்டான், அதனால நான் அவன் அந்த ஸ்தானத்தை விட்டு தள்ளி விடுறேன். தள்ளி விட்டுட்டு அந்த ஸ்தானத்துல ஒருத்தனை உட்கார வைக்கணும், அந்த இடத்துக்கு ஒருத்தனை தேடு, போ இந்த வீட்டுக்கு போ, அங்க இருக்கிறான் அந்த ஸ்தானத்துல உட்கார்றவன் சொல்லி அனுப்பி விட்டார். சவுல் ஸ்தானத்தை விட்டு நீக்கி அந்த ஸ்தானத்தில் ஒருத்தரை உட்கார வைக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார். அதற்காக ஈசாயை வீட்டுக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஈசாய் வீட்டில் 7 பேர் இருக்கிறார்கள். தன் குமாரர்களை வரிசையாக நிறுத்தினான். சாமுவேல் உங்களைப் போல என்னை போல உலகத்தை போல தெரிந்தெடுத்து பார்த்தான், மேலோட்டமாக பார்த்து தேர்வு செய்து பார்த்தான். கர்த்தரோ மேலோட்டமாய் பார்க்க விரும்பவில்லை, ஒவ்வொருவருடைய இருதயத்தை பார்க்க விரும்பினார். அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற தேவன் விரும்புகிற இருதயம் விரும்புகிறதான அந்த இருதயம், அந்த பக்குவம், அந்த பக்தி, அந்த பயம், அந்த பரிசுத்தம் அந்த ஏழுவருக்கு இல்லை. அதனாலதான் கர்த்தர் அடுத்தால விசாரிச்சார். எப்பா ஈசாய், சாமுவேல் விசாரிக்கிறான், இன்னும் உனக்கு யாராவது குமாரர்கள் உண்டா? அவன் 7 பேர் தான் நிறுத்தி இருக்கான். அல்லேலூயா. அடுத்தால கேட்கிறான், 7 பேரையும் கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்ப ஆண்டவர் அந்த சாமுவேல் கேட்கிறாரு, தீர்க்கதரிசி ஈசாயை பார்த்து கேட்கிறாரு, எப்ப அவனுக்கு வேற யாரும் குமாரர்கள் உண்டா? வேற எதுவும் அப்படி உண்டானால் அவர்களை அழைத்து அவர்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். கேட்ட உடனே இதான் கர்த்தர் விசாரிக்கிற விசாரிப்பு. 7 பேரை காண்பிச்சாரு ஈசாய், ஒரு மகனை காட்டவே இல்லை. காட்டாத மகனை தான் கர்த்தர் காண்பிக்க வைத்தார். ஒரு முகம் எங்க வேணாலும் தெரியாமல் மறைந்து இருக்கலாம், கர்த்தர் ஒரு நாள் ஒரு முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவார், உலகத்துக்கு காண்பிப்பார். இது என் பிள்ளை, இது உயர்ந்த ஸ்தானத்துக்கு உண்டான பிள்ளையின் முகம் என்று சொல்லி உன்னை அழைத்து வருகிற தேவன். தேவனை உலகளாவிய மனிதர்களுக்கெல்லாம் அங்கீகாரத்தை காண்பிக்கக்கூடிய முகங்களாய் மாற்றுகிறவர். கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவ பிள்ளையே, தேவனிடத்துல ஒன்றை கேட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அதை மட்டும் நாடி நெல்லுங்கள். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. தேவ சமூகத்துல காத்திருந்து பாருங்க, ஆண்டவர் பாதத்துல காத்திருந்து பாருங்க. நிறைய விஷயங்கள் நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், ஆனா ஆண்டவர் என்கிட்ட சொல்லுவார், இப்படி 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 இப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லுவார். ஆண்டவர் மனுஷன் அனுப்புவாருங்க, நமக்கு சில நேரங்களில் சில ஆலோசனை கொடுக்க. ஈசாய் நினைச்சு கூட பார்க்கறது இல்லை. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வருவாரு, நம்ம பிள்ளைகளெல்லாம் பார்ப்பாரு, நம்ம பிள்ளைகளெல்லாம் விசாரிப்போம், நம்ம வீட்டில இருந்து ஒருத்தனை தூக்கிட்டு போய் ராஜாவாக்குவாரு. ஈசாய் நினைச்சு கூட பார்க்கல. கர்த்தர் ஈசாய் வீட்டுக்கு சாமுவேலை அனுப்பினார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அதுபோல ஆண்டவர் சில நேரங்களில் உங்களுக்கு தேவ மனுஷன் மூலியமா ஆலோசனை கொடுப்பார். அந்த ஆலோசனையை அப்படியே அவர் விசாரித்து கேட்ட பொழுது அவர் நினைச்சா சொல்லியிருக்கலாம், அந்த தகப்பன் உதாசீனப்படுத்தல தன் பிள்ளையை. அல்லேலூயா. மறுபடியும் ஒருவன் இருக்கிறான், இன்னொருத்தன் இருக்கிறான்னு சொல்லி கூட்டு வர சொன்னார். பாருங்க, தேவன் அதே போல உங்களை, உங்க பிள்ளைகள், குடும்பத்தை விசாரிக்கிறவர். நீங்க எங்க வேணாலும் முடங்கி கிடக்கலாம், எங்க வேணாலும் ஒரு ஓரமா இருக்கலாம், நீங்களும் நானும். ஆண்டவர் ஒரு நாள் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். அல்லேலூயா. உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு வைப்பார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்றைக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வாசிங்க அதுக்கு அடுத்த வசனம், தீங்கு நாளில் அவர் என்னை மறைத்து, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல், தீங்கு நாளில், ஆபத்து நாளில், பிரச்சனை நாளில், போராட்டத்தின் நாளில், அப்படிப்பட்ட காலங்களில் எல்லாம் அவர் கூடாரத்தில் உங்களை மறைத்து வைத்துக் கொள்வார். ஒரு நாள் உண்டு, கண்மலையில கொண்டு போய் நிறுத்துவார். எங்க மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த ஊரே பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களை எப்படி உயர்த்த போறாரா? கண்மலையிலே கொண்டு போய் ஒரு நாள் உயர்த்துவார். தாவீதை அப்படி உயர்த்தினார். பத்தியா, கூடார மறைவில் வைத்து தீங்கு நாளில் பாதுகாத்த தேவன். தேவனுடைய சமூகத்திலே உயர்வை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகள், தேவைக்காக எதிர்பார்ப்புக்காக கண்ணீர் வடிக்கிற நீங்கள் அதை விட்டு விடாதீர்கள். அல்லேலூயா. அதற்காக தான் சில நேரங்களில் நம்ம கேட்டதை, நம்ம எதிர்பார்க்கிறத தேவ சமூகத்தில் வீட்டில இருந்து கேட்க முடியாது. அதுக்குரிய வாய்ப்பு இருக்கா? சூழ்நிலை அமையும்.
அதுக்குரிய மனநிலை அமையாது. அதனாலதான் தேவ சமூகத்துல தேவாலயத்துல வந்து ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. வீட்டுல சில நேரம் என்ன செய்யாது, சூழ்நிலைகள் அதற்கேற்றார் போல அமையாதுங்க, மனநிலையும் மாறிவிடும். அதனாலதான் தேவ சமூகத்துல வந்து நேரம் கிடைக்கிற பொழுது தேவ சமூகத்துல வந்து ஆண்டவரே எனக்கு இது தேவை இருக்கிறது, ஆண்டவர் இந்த காரியத்துக்காக நான் காத்திருக்கிறேன், இந்த காரியத்தை நோக்கி நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் எந்த ஆண்டவர் இடத்துல முறையிடுவதற்காக அந்த தேவ சமூகத்துக்கு நம்ம வருகிறோம். அல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக தான் ஒரு சமூகத்தில் வருகிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கிற பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது நீங்கள் தேடின அந்த ஒன்றை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை நாடி இருப்பீர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேடல் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு தேவை இருக்கும். அத்தனைக்குரிய ஒரு காரியங்களையும் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது அவர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனை சார்ந்து தேவனுடைய நேற்றைய செய்தி அதுதான். தேவன் எப்பொழுது நம்முடைய தேடலுக்குரிய பதிலை கொடுப்பார், தேடலுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொன்னால் முதலாவது தேவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய தேடல் எப்பொழுது வாய்க்கும் என்று சொன்னால் நான் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது. அதான் நேற்று தினம் அழகாய் கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. நான் அநேக காரியங்கள் எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. தேவ பிள்ளைகளே, தேவனிடத்தில் நாம் காத்திருக்கிற பொழுது கர்த்தருக்கே காத்திரு. அவர் இருதயத்தை என்ன பண்ணுவாரா, ஸ்திரப்படுத்துவார். அவர் ஒருத்தருக்கு தான் நீங்க காத்திருக்கணுமா. உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு நீங்க காத்திருக்க வேண்டாங்க. கர்த்தருக்கு நீங்க காத்திருந்தால் உலகத்தின் ஆசீர்வாதம், உலகத்தின் ஸ்தானம் உங்களை தேடி வரும். தாவீது கர்த்தருக்காக காத்திருந்தான். ராஜ அபிஷேகம் அவனை தேடி வந்துச்சு. ஒரு பெரிய ஸ்தானம் அவனை தேடி வந்தது. தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள். சவுல் என்ற வாலிபன் கழுதை குட்டிகளுக்காக காத்திருந்தான். உலகத்தின் காரியம் காணாமல் போன கழுதைக்கு காத்திருந்தான். ஆனால் ஊழியக்காரன் தேவ மனுஷன் சொல்லிட்டான். அங்கேயும் தேவ மனுஷன் அதே சாமுவேல் தான் வராரு. அந்த சவுல் வாலிபனை பார்த்து சொல்றாரு, எப்பா நான் போயிட்டு வர வரைக்கும் 7 நாள் என்ன செய், காத்துரு அப்படின்னாரு. டைம் சொல்றாரு, நாட்கள் சொல்றாரு. 7 நாட்கள் நான் வர்ற வரைக்கும் 7 நாள் நீ காத்திருப்பா அப்படின்னாரு. சவுல் காணாமல் போன கழுதை குட்டிக்காக அவன் 7 நாள் தேவ மனுஷன் சொன்ன ஒரே வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து 7 நாள் காத்திருந்ததுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு என்ன தெரியுமா? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் முதல் ராஜா என்ற பட்டாபிஷேகம் அவனுக்கு கிடைத்தது. தேவனுக்காக தேவ மனுஷனுடைய வார்த்தையை நம்பி காத்திருந்ததுக்கு கிடைச்ச பலன் பட்டாபிஷேகம். சமஸ்த இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா என்ற பட்டாபிஷேகம் எப்பொழுது கிடைக்கிறது? தேவ மனுஷன் சொன்ன காத்திரு, நான் மறுபட்டு 7 நாள் காத்திரு என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக அவன் 7 நாள் காத்திருந்தாங்க. 7 நாள் காத்திருந்தான். 7 நாள் காத்திருந்ததுக்கு பலன் என்ன தெரியுமா? ஒரு பெரிய ராஜ பட்டாபிஷேகம். கழுத குட்டிக்கு காத்திருந்த மனுஷனுக்கு சொன்னான் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய ஸ்தானத்தையே கொடுத்தாங்க. யோசித்து பாருங்க. இன்னும் சொல்ல போனா யார் அபிஷேகம் பண்ணாங்களோ அவருடைய ஸ்தானத்தில் கொண்டு வந்து வச்சார். அங்கதான் கர்த்தர் இருக்கிறாரு. அந்த ஸ்தோத்திரம் வாலிபன் சாவுல் என்ற அந்த வாலிபன் ராஜாவை ஆகிறதுக்கு முன்னால மொத்த சமஸ்த இஸ்ரவேல் மக்களை யார்தான் நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்? இதே சாமுவேல் தீர்க்கதரிசி தான் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட ஒரே காரணத்துக்காக தேவன் அந்த இடத்துக்கு ஒரு ராஜாவை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்து சவுலை கர்த்தர் நிர்ணயம் பண்ணினார். காரணம், காத்திருக்கிற பொழுது பலன் கிடைக்கும். அல்லேலூயா.
தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து நன்மை பெற்றவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. அவங்க அதை விடவே மாட்டாங்க வாழ்க்கையில். நமக்கு ஸ்தோத்திரம். உலகம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். இந்த உலகம் நமக்கு அடிபணிய வேண்டும். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு அடிபணிய வேண்டும். அல்லேலூயா. அப்படி என்றால் அது சொல்லுகிறது, வெள்ளியும் பொண்ணு யாருடையதுதான்? கர்த்தருடையது தாங்க. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, இன்னும் சொல்ல போனால் தேவ சமூகத்தில் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க எப்படி என்று வேதம் சொல்லுகிறதோ அதே போல தேவன் ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்கிறதுக்கு பலனை யார் வந்தாரா? கர்த்தர் தாங்க தரணும். நான் ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்க கர்த்தர் எனக்கு பலம் கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார் என்று எழுதுகிறார் தீர்க்கதரிசி. அப்ப நம்ம சம்பாதிப்பதற்கு கூட பலன் தேவை இருக்கிறது. ஆசை இருக்கு, ஓடணும்னு ஆசை, ஜெயிக்கணும்னு ஆசை, சம்பாதிக்கணும்னு ஆசை, ஆனா பலன் இல்லையே. அல்லேலூயா. அந்த பலனை யாரால தர முடியுமா? கர்த்தர் தான் தர முடியும். அதனால அவர் சொல்றார், கர்த்தருக்கே காத்திருவோன் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஒருவருக்கே காத்திரு. நீங்களும் நான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நாம காத்திருக்கணுங்க. தேவனுடைய பாவத்தில் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். நீங்களும் உயர்வை தான் தேடுகிறீர்கள், நானும் உயர்வை தான். நான் இந்த ஊழியத்தில் வளரணும்னு ஆசைப்படுறேன். ஒன்றே நாடுகிறேன், ஒன்றே கேட்கிறேன். இன்னும் ஊழியம் பெருகணும், இன்னும் ஊழியத்தில் வளரணும். எப்படி உங்களுக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்கிற அதே போல உங்களுக்கு ஆசை இருக்குது இல்ல? நேற்று இருந்த மாதிரியே இன்னைக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் உயர்ந்த இடத்துல இருக்கணும். நாளைக்கு அதை விட உயர்ந்த இடம், நாளை மறுநாள் அதை விட உயர்ந்த இடம். கர்த்தர் சொல்றாரு, உன்னை எங்க கண்மலையின் உயரத்தில். அல்லேலூயா. உயர்வை அடையணுங்க. அதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறாரு. தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து பொருத்தனை பண்ணி பாருங்க. யாரெல்லாம் தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணி காத்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். ஆசீர்வதிக்கிறது பிரச்சனை இல்லை, ஆசீர்வாதத்தை வாங்குறது பிரச்சனை கிடையாது. அதை தக்க வைத்துக் கொள்ளுவதற்கு தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு மிகவும் அவசியம். நம்ம தேவன் தந்த ஆசீர்வாதங்களை தக்க வைக்கிறதுக்கும் தேவன் தான் நமக்கு தேவைப்படுகிறார். அல்லேலூயா. தேவன் தான் ஞானத்தை நமக்கு தர வேண்டியதா இருக்கிறது. தேவன் தான் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவன் தான் எனக்கு ஆலோசனையும் தர வேண்டிய இருக்கிறது. அல்லேலூயா. அவரே ஆலோசனை கர்த்தர், அவரே ஞானவான் என்று வேதம் சொல்கிறது. சாலமோனிலும் ஞானத்தில் சிறந்தவர். அவர்கிட்ட ஒன்றை கேட்டு நாடி வந்திருக்கிற நீங்கள் அவர் பாவத்திலே காத்திருந்தால், அவர் சமூகத்திலே காத்திருந்தால், உங்களுடைய சாலயமாகிய சரீரத்தில் ஆகாரம் இருக்க வேண்டும், வார்த்தை இருக்க வேண்டும், சத்தியம் இருக்க வேண்டும், பக்தி இருக்க வேண்டும், பயம் இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், பரிசுத்தம் இருக்க வேண்டும், நீதி இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் ஆகாரம், சபையானாலும் சரி, சரீரமானாலும் சபையின் சரீரமாகிய சபையானாலும் சரி, ரெண்டு ஆலயத்திலும் இவைகள் இருந்தே ஆக வேண்டும். அப்பொழுது தேவன் நாம் எதை நாடி எதற்காக காத்திருக்கிறோமோ அதை பலனடைய செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்துவார். நிச்சயமாய். என்றைக்குமே நான் அடிக்கடி சொல்வேன், இன்றைக்கு இருக்கிற நிலைமை நிரந்தரம் என்று தீர்மானித்து விடக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் நிரந்தரம் என்று நாம் தீர்மானித்து விடக்கூடாது. நாளைய தினம் மாறலாம், எல்லாமே மாறலாம். அல்லேலூயா. தேவன் சகலத்தையும் மாற்ற வல்லவர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீதை போல ஒன்றை நாடுங்கள். தேவ அன்பை நாடுங்கள். தேவனுடைய அன்பை ருசிக்க நாடுங்கள். தேவனையே நாடுங்கள். தேவனுடைய வாழ்க்கையை உன்னதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். தன் பிள்ளைகளை தாங்க உயர்த்த ஆசைப்படுறாரு. எங்கேயோ மறைஞ்சிருந்த ஆபிரகாமை கொண்டு வந்து வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார்ல,
இருளுக்குள்ள வாழ்ந்த ஆபிரகாம உலகத்துக்கே வெளிச்சமா மாத்திட்டார் பார்த்தீங்களா? அதே போல உங்களை என்னை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் நிறுத்துகிறவர். அல்லேலூயா. ஒரு நாள் கண்மலையின் உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறவர், கண்மலையின் உச்சத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறவர். யோ இன்னாரா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இப்பவும் சொல்றேன், ஆவியில உணர்ந்து சொல்றேன், ஆவியில நிறைந்து சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை வைத்திருக்கிறார். கரங்களத்தில் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வதிப்பதில் வல்லவராகவே இருக்கிறார்கள். உங்களை யாராலும் சபிக்கப்பட முடியாது. நீங்க அல்லேலூயா, அல்லேலூயா. படுத்திருக்கிற சிங்கத்தை ஒருத்தன் தட்டி இந்தா சாப்பிடுன்னு சொல்ல முடியுமா? படுத்து தூங்குது ஒரு சிங்கம், படுத்து தூங்குது சிங்கத்தை தட்டி இந்தாப்பா இறை சாப்பிடுன்னு போய் ஆட்டுக்கு கொடுத்த மாதிரி கொடுக்க முடியுமா? முடியுமா? முடியாதுல்ல. அதற்கு ஒப்பாகத்தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை என்னை பார்த்து கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேல் யாருக்கு சமம் என்று சொல்லுகிறார் தெரியுமா? படுத்திருக்கும் சிங்கத்தை தட்டி ஒருவன் இறை கொடுக்குமானா கொடுக்க கூடுமோ? அதுபோல என் ஜனங்களை உன்னால் நெருங்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் அதற்கு ஒப்பானவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களாம் யாருக்கு ஒப்பானவர்களாம்? சிங்கம் மாதிரி சும்மா இருக்காங்கன்னு நினைச்சிடப்படாதான், சாதாரணமா இருக்கிறான்னு நினைச்சிடப்படாதான். சீண்டிட்ட சிக்கல். அல்லேலூயா. சிங்கத்துக்கு ஒப்பானவர்கள் இஸ்ரவேலர்கள், சிங்கத்துக்கு ஒப்பானவர்கள். படுத்திருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்புற மாதிரி ஆயிருமா உங்களை சீண்டிட்டா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அவ்வளவு வலிமை மிக்கவர்கள், நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட வலிமையை, அப்படிப்பட்ட வல்லமையை, அப்படிப்பட்ட மகிமையை உங்களுக்கு கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். அவருடைய பாதத்தில் நீங்க காத்திருந்தால், அவர் சமூகத்திலே காத்திருந்தால், நான் அந்த 12 மணி நேரத்துக்கு அழைக்க எல்லாரையும் சொல்லிதான் அழைச்சிருக்கிறேன். பொறுத்துணையோட வாங்க, சும்மா வராதுங்க. பாஸ்டர் கூப்பிட்டுட்டாருன்னு வராதுங்க. 12 மணி நேரம் போயிட்டு பாடி வாராதிச்சு ஜோப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி வராதுங்க. ஒரு பொறுத்துணையோட வாங்க. ஆண்டவரே, நான் 12 மணி நேரம் பிரேயருக்கு போறேன், எனக்கு இது நடந்து முடிக்கப்படணும், இது எனக்கு நடக்கணும்னு சொல்லி தீர்மானத்தோட பொறுத்துணையோட வாங்கன்னு சொல்லி அழைச்சிருக்கிறேன். எத்தனை பேர் வராங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் பார்த்தாங்களோ அத்தனை பேருக்கு கர்த்தருடைய பொறுத்துணை நிறைவேற்ற வல்லவர் நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், முடிந்த நேரங்களில் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிதான் இன்றைக்கு போட்டிருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பாதத்திலே காத்திருந்தால் கர்த்தர் அதற்குரிய பலனை நிச்சயமா கொடுப்பார். அல்லேலூயா. நிச்சயமாவே கொடுப்பாருங்க. உலகத்தின் சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. கால சூழ்நிலைகள், ராஜ்யங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. தலைகீழாக போய்கொண்டிருக்கிறது. மனித இனம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. உலகம் அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இவைகளிலே நீங்களும் நானும் கூடாரத்தின் மறுவிடத்திலே வைத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்திலே, நெருக்கடி காலத்திலே, பிரச்சனைகள் காலத்திலே கூடார மறைவில் ஒளித்து வைத்து உன்னை பாதுகாக்கிறவர் என்று. உங்களை பாதுகாக்கிறவர், உங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறவர், உங்க குடும்பத்தை பாதுகாக்கிறவர். தேவ சமூகத்தினுடைய அன்பையே நாடுகிற பொழுது, அவருடைய அன்பையே தேடுகிற பொழுது, நான் தேவனையே நாடுகிறேன், ஒன்றே நாடுவேன், அதையே கேட்டேன், அதையே நாடுவேன். இயேசுவா, உங்க அன்பு போதும். இயேசுவா, உங்க பாதுகாப்பு போதும். இயேசுவா, நீங்க கொடுக்கிற ஆரோக்கியம் வேண்டும், நீங்க கொடுக்கிற சௌக்கியம் போதும். நாங்கள் சம்பாதிக்க நீர் கொடுக்க வேண்டும் பலன், நீர் தர வேண்டும் ஞானம், நீர் தர வேண்டும் அறிவு. சில நேரங்களில் நம்ம புத்தியை கூட கடன் கொடுத்துருவோம். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வேற எங்க போய் சேர்ந்து இருக்கு. என்ன செய்ய? எதனால? புத்திய கடன் கொடுத்ததுனால. அப்ப அந்த இடத்துல கூட நம்முடைய புத்தியை சரி பண்ணணும் அப்படின்னா தேவன் தான் தேவைப்படுறாரு. தேவ ஆலோசனை, தேவ ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. எண்ணத்தை சம்பாதித்தால் எண்ணத்தை சம்பாதித்துக் கொள், புத்தியை சம்பாதித்துக் கொள்.
எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? அதனால தேவனுடைய அன்பை நாம் நாட வேண்டும். அப்பா, நான் உங்களுடைய பாதத்தில் உட்கார்வதையே நாடுகிறேன். அவர் சொல்கிறாரு மத்தேயு 6:33. மறுபடியும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துவோமா? எடுக்க பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள், அந்த பட்டியல் இருக்கு பாருங்க. அந்த இவைகள் என்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. அநேக முறை நான் இதை பேசியிருக்கிறேன். முதலாவது தேவன் ஒன்றே கேட்டேன், அதே நாடுவேன். அப்பா, நீங்க போதும், நீங்க மாத்திரம் எனக்கு போதும். நீங்க வந்துட்டாலே போதும், எனக்கு எல்லாமே கிடைச்சிடும். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம அப்பா நம்மகிட்ட வந்துட்டா நம்ம கேட்டது, எதிர்பார்த்தது, ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிடுங்க. அது நம்மளை தேடி வந்துடும். இல்லையா? அப்ப அப்பாவை மாத்திரம் நாட வேண்டும், தேட வேண்டும். அப்பாவை தேடுகிற பொழுது அவருடைய நீதி நீதி நீதி. அல்லேலூயா. தேவனை விசுவாசித்தால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீதி என்றால் எப்பொழுது ஒரு மனிதன் நீதியை பெற்றுக் கொள்ளுகிறான்? விசுவாசிக்கிற பொழுது, தேவனை விசுவாசிக்கிற பொழுது, தேவனுடைய காரியங்களை விசுவாசிக்கிற பொழுது, தேவ ராஜ்யத்தை குறித்து விசுவாசிக்கிற பொழுது அது நீதியாக நமக்கு எண்ணப்படுகிறது. அதனாலதான் தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன, நீதினா என்ன அப்படின்னு வேறு பிரிச்சு பேசணும்னா அதனுடைய அர்த்தம் வேற. நிறைய காரியம் இருக்கு, அதை இன்னொரு நாள் பேசுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி, முதல்ல தேவ காரியங்களை தேட பார்ப்போம். இந்த இவைகள் எழுதுறாரு பார்த்தீங்களா? அந்த இவைகள்ல தான் நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது கூட உள்ள இருக்கு. இல்லையா? நீங்க என்னெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்களோ, ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ, அது எல்லாமே அதுக்குள்ளதாங்க அடங்கியிருக்கு. இல்லையா? நான் எதிர்பார்க்கிறது, நீங்க எதிர்பார்க்கிறது, நம்ம எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்க பாருங்க, அது பூரா அது உள்ளதான் இருக்கு. இப்ப நான் முதல்ல ஆண்டவரை பிடிச்சிட்டா போதும், முதல்ல ஆண்டுடைய காரியத்தை செம்மையா செஞ்சுட்டா போதும், நான் கேட்கிறதெல்லாம் அதுல இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய காரியத்திலே நான் அநேகரிட்ட பழகிறேன். பல துறை சார்ந்தவர்களிடத்திலே நான் பழகிறேன். பல துறை சார்ந்தவர்களிடத்துல பழகிறேன். தேவன் ஒரு மனிதனை எப்பொழுது எப்பொழுது உயர்த்துகிறார் என்றால், தேவனுடைய காரியத்திலே நாம் முதலிடம் கொடுத்தால் தேவன் மறுபடியும் 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 மறுபடியுமாக நம்மளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். பல துறைகளிலும் நான் பழகிறேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும். மிக மிக அவசியம் தேவனுடைய அன்பு, தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய காரியத்துக்கு முதலிடம் முதலிடம் முதலிடம். வருகிற மாதத்திலிருந்து தொடர்ந்து தடைப்பட்ட காரியங்கள் சில காரணங்களாக தடைப்பட்டு இருந்துச்சு. யாரும் கட்டாயம் அல்ல. அடுத்த ஜூன் மாசத்திலிருந்து கடைசி வாரத்தில் நமக்கு திருவிருந்து. நான் சில காரியங்களுக்காக தேவனுடைய பாவத்தில் காத்திருந்தேன். ஆண்டவர் சில காரியங்கள் என்னோடு பேசுனதுனால நான் ஆண்டவரிடத்துல ஸ்தோத்திரம், ஜூன் மாசத்திலிருந்து நம்ம அதை தொடர்ந்து நடத்த இருக்கிறோம். அதே போல சில காரியங்கள் ஊழியத்தில் நிறைய மாற்றங்களை கர்த்தர் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் பேசியிருக்கிறார், தரிசனம் தந்திருக்கிறார். அந்த பிரகாரமாக ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டிய காரியத்தெல்லாம் நீ சொல்லிடணும்னு சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட சில காரியங்கள் பேசியிருக்கிறார். அதனால நான் சொல்றேன், நான் உங்களை என் உடன்பிறப்புகளாக பார்க்கிறேன், என்னை பெற்ற தாயாக பார்க்கிறேன், தகப்பனாக பார்க்கிறேன், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக பார்க்கிறேன்.
உரிமையோடு உங்களிடத்தில் தேவ வார்த்தை வைக்க நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. கரிசனை ஆண்டவர் சொன்னார், நீ ஒவ்வொருத்தர் மேலையும் கரிசனை உனக்கு இருக்கணும் அப்படின்னாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நாடி இங்க வருகிற இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொருத்தரையும் இந்த இடத்துல நான் நிறுத்தி இருக்கிறேன்னா, இந்த இடத்துல யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ உத்தரவாதம் எடுக்கணும்னு சொன்னாரு. நான் உத்தரவாதம் எடுக்கணும் உங்களுக்காக. அந்த உத்தரவாதத்தின் நிமித்தமாக தான் தேவன் கொடுக்கிற வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறேன். அந்த வார்த்தை எனக்கு உரியதுதான். தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் சமூகத்திலே காத்திருப்போம். தேவன் இந்த வருஷத்துல உயர்வை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டுவோம். இந்த வருஷத்துல உங்களுக்கு அனைவருக்கு உயர்வை வைத்திருக்கிறார். தாவீதுடைய ஸ்தானத்தை உயர்த்துகிறவர், சவுலுடைய வாழ்வுடைய ஸ்தானத்தை உயர்த்துகிறவர். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஸ்தானத்தை கண்மலையில் உயர்த்துகிறது போல் உங்களையும் உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகள், உங்கள் நிர்வாகத்தை, உங்கள் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உயர்த்த போகிறார். யார் இதை விசுவாசிக்கிறார்களோ அதுவே தேவனுக்கு நீதியாக உள்ளது. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். நாம விசுவாசிப்போம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த வருஷம் நம்மள கர்த்தர் உயர்த்த போகிறார். கர்த்தர் இந்த வருஷம் உயர்த்த போகிறார். உங்க பிள்ளைகள், உங்க குடும்பத்தை, ஊழியத்தை கர்த்தர் இந்த வருஷத்துல உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். நான் விசுவாசிக்கிறேன். 12 மணி நேரம் 2 மாசம் கர்த்தருடைய பாதத்தில் இருந்ததற்கு 4 ஊழியத்தை எனக்கு தந்திருக்கிறார். இந்த மாதத்தில் உட்கார போற இன்னும் 2 ஊழியம் நம்மளை தேடி வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். நம்ம ஊழியத்துக்கு வளரணும்ல. நீங்க எல்லாரும் ஆசீர்வாதத்துல வளரணும். உண்மையிலே தேவ பிள்ளைகளை நல்ல மாட மாளிகையோட இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்பதானங்க ஆசீர்வாதம், அப்பதான சாட்சி, அதன் முன்மாதிரி. ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளைகள் சொல்ற கேட்டுக்கோங்க. வறுமையில் இருக்கக்கூடாது, வெறுமையில் இருக்கக்கூடாது, தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, பஞ்சத்தில் இருக்கக்கூடாது, குறைவில் இருக்கக்கூடாது, சகலத்திலும் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சகலத்திலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக இருக்க வேண்டும். நிறைவு ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமாய் தேவைப்படுகிறது. தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் நிறைவை பெற்றுக் கொள்ளுகிற பொழுது, யாபேசு என்ற ஒரு பக்தன் எப்படி ஜெபம் பண்ணான்? யாபேசு ஜெபம் பண்ணல, எப்படி ஜெபம் பண்ணான்? கர்த்தாவே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரியதாக்கி மலையை ஆசீர்வதிங்கப்பா. அதுக்கப்புறம் என் எல்லையை என்ன செய்யுங்க? பெரியதாக்குங்க. அடுத்த ஒரு விண்ணப்பம் பண்றாரு. அதோட முடிக்கல பாருங்க. முதல்ல என் ஆசீர்வதிங்கன்னு கேட்டார். இரண்டாவது சொன்னாரு என் எல்லையை விரிவாக்குங்கன்னு, பெரிதாக்குங்கன்னு சொல்லிட்டார். அடுத்து 3வது சொல்றாரு, தீங்கு என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன துக்கப்படுத்திடக்கூடாது. அல்லேலூயா. எவ்வளவு அருமையான விண்ணப்பம் பார்த்தீங்களா? யாக்கோபு என்ற பக்தன் ஜெபம் பண்றான், விடிய விடிய ஜெபம் பண்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. அல்லேலூயா. அப்போ ஒத்தனையுடைய மனைவி அச்சால் என்ற ஒரு மகள் அங்கே ஜெபம் பண்ணுகிறார். தகப்பனிடத்தில் ஒரு வேண்டுதல் வைக்கிறார், வறட்சியான நிலங்களை தந்தீர், இப்பொழுதோ எனக்கு என்ன வேணும்? செழிப்பான வயல் நிலங்களை தாரும் என்று கேட்டார். எவ்வளவு ஆதாரம் இருக்குங்க. வறுமையில் இருக்கிறதுக்கு இவ்வளவு ஆண்டவர் அழைக்கல. தரித்திரத்தில் இருக்கிற ஆண்டவர் அழைக்கல. உங்க தரித்திரத்தை மாற்ற, உங்க வறுமையை மாற்ற, உங்க வெறுமையை மாற்ற, உங்க வறட்சியை மாற்றுவதற்கு, உங்களை செழிப்பாக்குவதற்கு அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தகப்பன் கேட்டல்ல. நியாயாதிபதி 1:15 எடுத்து வாசிக்க பார்ப்போம். யோசுவாவுக்கு அடுத்த புஸ்தகம். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம். அப்பொழுது அத்சால்
ஆசீர்வாதம். இங்க தாவீது சொல்றார், நான் ஒன்றையே கேட்டேன். நமக்கு இப்ப என்ன தேவை? உயர்வு தேவை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்றையே கேட்டேன், அதையே நாடினேன். இங்க தாவீது சொல்லுகிறார். இங்கே அப்சலோம் கேட்கிறார், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். என்ன ஆசீர்வாதம்? எப்பா நீங்க எனக்கு என்ன தந்திருக்கீங்க? வறட்சி. நீங்க தந்தது பூரா வறட்சி. இதை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் நீங்க எனக்கு இப்ப என்ன தரணும்? நீர்ப்பாய்ச்சலான செழிப்பான வயல் நிலம், செழிப்பு, நீர்ப்பாய்ச்சலான அல்லேலூயா எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம கேட்கிறத சரியா கேட்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. கேட்கலன்னு கூட நம்ம தடம்புரன்ற கூடாது. அல்லேலூயா. சரியா கேட்க பழகணும். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சித்தம் உண்டு. பக்தன் ஜெபம் பண்றான் பத்தியா, கேட்காம ஒருத்தன், ஆண்டவரே உமக்கு சித்தமான என் பையமா என் வேலைக்காரனை குணமாக்கும், என் பிள்ளைய குணமாக்குன்னு கேட்டானா? அப்படி கேட்கல. வசனத்தை நல்லா படிக்கணும், உள்வாங்கணும். உமக்கு சித்தமானால் என் வேலைக்காரன் குணமாகட்டும், என் பிள்ளை சுகமாக்கட்டும்னு கேட்கல. அவன் ஆண்டி அடிச்சான் பாருங்க, ஒரு அரை அடிச்சான். உமக்கு சித்தம் முடியும். அதுதான் வார்த்தை. அழகாக உள்வாங்கி பேச பார்க்கணும், வார்த்தையை பிடிக்கணும். நம்மளும் அதே போலதான் சொல்லணும். ஆண்டவரே என்னை உயர்த்துவதற்கு உமக்கு சித்தம் உண்டு, என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு உமக்கு சித்தம் உண்டு. சித்தமானால்னு கேட்காதங்க, சித்தம் உண்டுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்ல, சித்தம் உண்டு சித்தமாகனார்ல. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு சித்தம் உண்டுங்க. கேட்கணும். இப்படியே நீங்க கேட்க, ஆண்டவரே எங்களை உயர்ந்த இடத்துல ஒரு பெரிய அங்கீகாரத்தை தருவதற்கு உமக்கு சித்தம் உண்டு. அவ்வளவுதான். இதை மட்டும் விண்ணப்பமா வைங்க. எவ்வளவு அருமையான விண்ணப்பங்கள், ஜெபங்கள் எல்லாம் அங்க எழுதப்பட்டிருக்கு. இதே போல கேட்க பழகுங்க. ஒன்றையே கேட்டேன், ஒன்றையே நாடுவேன். வாக்குத்தத்தங்களை மையமாக வைத்து வைத்து வைத்து, அதனாலதான் நான் அடிக்கடி சொல்வேன், வசனங்களை சரியாய் உள்வாங்க வேண்டும். சரியாய் உள்வாங்கி அந்த வசனத்தின் அடிப்படையில, இந்த வசனத்தின் அடிப்படையில கேட்டு பழகிட்டோம் அப்படின்னா கர்த்தர் அப்படியே கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஏன்னா வசனத்தை மாறாதவர் இல்ல. அல்லேலூயா. மாறுவாரா? மாற மாட்டாரு. தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்தில் இப்படியாக காத்திருந்து, தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்துக்காய் பொறுமையோடு நிதானமாய் காத்திருந்து, ஒன்றையே கேட்டு அவர் பாவத்தில் காத்திருங்க. ஆண்டவர் நிச்சயமாக, நான் இப்ப சொல்றேன், நிச்சயமாகவே முடிவு கொண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது. தேவனுக்கு சித்தம் உண்டு, நமக்கு எல்லாம் நடக்கும். கையை கொடுத்து சொல்லிருங்க. அல்லேலூயா. தேவனுக்கு சித்தம் உண்டு, நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் நடக்க போகிறது. அல்லேலூயா. தேவன் நிச்சயமாக, ஸ்தோத்திரம். எப்பவும் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு திறவுகோலை கொடுக்கிறார். ஒருவரும் முட்டக்கூடாத ஒரு திறவுகோலை கர்த்தர் இப்பொழுது எனக்கு காண்பிக்கிறார். தேவன் காண்பிக்கிற ஒரு திறவுகோல் ஒருவரும் முட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு திறவுகோலை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். கைவிட மாட்டாருங்க. அவர் பாதத்தில் காத்திருங்க. அவர் அன்பை நாடுங்க. அவருடைய பாதுகாப்பை நாடுங்க. தேவனுடைய காரியங்களை, ராஜ்ய காரியங்களை குறித்து முதன்மையான இடத்தை நாடுங்கள். ஆண்டவர் நீங்க கேட்கிறதையெல்லாம் கொடுத்து ஆசீர்வதிப்பார். தேவ சமூகத்திலே காத்திருங்க. கர்த்தர் தைரியப்படுத்துவார் உங்களை. உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். பயப்படாதீங்க. எந்த நோய் உங்களை ஜெயிக்க முடியாது, எந்த வியாதி உங்களை ஜெயிக்க முடியாது, எந்த மரண கண்ணிகள் உங்களை ஜெயிக்க முடியாது. காரணம், மரணத்தை ஜெயித்தவர் ஒருவர் உங்கள் கூடவே இருக்கிறார். கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, தேவ சமூகத்திலே காத்திருப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி எல்லாரும் ஒரு விஷய கண்களை போடுவோமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமான நல்ல பரலோக பிதாவே, ஆண்டவரே, தாவீது சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சொன்னார். ஆண்டவரே, இதோ தேவ சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நாம மகிமைப்படுவதற்காக ஏதுவான காரியங்களை கேட்கிறோம். அதையே நாடுகிறோம். நாம மட்டும் மகிமைப்படும். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் முன்மாதிரிகளாய், சாட்சிகளாய், ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே நாடுகிறோம், தேடுகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வறட்சி நீங்கட்டும், செழிப்பாய் வாழட்டும் ஆண்டவரே.
வறுமையோ வெறுமையோ தரித்திரமோ வியாதியோ பலவீனமோ சுகவீனமோ உங்க பிள்ளைகளை ஆளுகை செய்யவே கூடாது. எந்த பிசாசின் கிரியைகளோ உங்க பிள்ளைகளை பின்தொடரவே கூடாது. சாபத்தின் கிரியைகள் உங்க பிள்ளைகளை குடும்பத்தை பின்தொடரக்கூடாது. அவைகள் தடை செய்யப்படும் இயேசுவின் நாமத்தில். அற்புதம் செய்யப்பா, ஸ்திரப்படுத்துங்க பிள்ளைகளை, ஸ்திரப்படுத்துங்க குடும்பங்களை, ஸ்திரப்படுத்துங்க. கத்தரிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை நீர் விசாரித்து நன்மை செய்வீராக. விடுதலையாக்கும், சுகமாக்கும், அற்புதம் செய்வாண்டவரே. பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீரை பாரும், கண்ணீரை விசாரியும். வேதனைகள் மாறட்டும், வருத்தங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும். அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய எல்லைகளை பெரிதாக்குவீராக. தீங்கவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நன்மை செய்யப்பா, நன்மை செய்ய. அவங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. உமக்கே காத்திருக்கிறார்களே, உமக்கே காத்திருக்கிறவர்களுக்கு நன்மை செய்வீராக. உமக்கு ஒருவருக்கே காத்திருக்கிற பிள்ளைகள், உமையை நம்பி காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறானே. கைவிடாதீர்களப்பா, கைவிடாது. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. காணாதவைகளை காண்கின்ற ஆண்டவரே ஜனங்களாய் மாறட்டும். அத்தாவே, இல்லாதவைகள் இருக்கிறவைகள் போல அழைக்கிறது. ஐயோ, எனக்கு கிடைக்கவே கிடைக்காத வாய்ப்பு இல்லை என்ற உங்க பிள்ளைகள் எதிர்னாலும் கூட அது வாய்ப்பு நேரிடட்டும், கிட்டி சேரட்டும். ஐயா, கிடைக்கட்டும், நன்மைகள் கிடைக்கட்டும், சுகம் கிடைக்கட்டும், ஆரோக்கியம் கிடைக்கட்டும், தீர்க்காயுசு கிடைக்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. உயர்வும் அங்கீகாரமும் கிடைக்கட்டும் ஐயா. தகப்பனே, உதவி செய்யுங்க. இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, செழிப்பாக்குவீராக, நன்மைகளால் திருப்தியாக்குவீராக ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்படியே செய்து உம்முடைய பிள்ளைகளை கண்மலையின் உயரத்திலே நிறுத்தும்படியாக செபிக்கிறோம். கண்மலையின் உயரத்தில் நிறுத்துவீராக. கூடார மறைவிலே வைத்து இவர்களை பாதுகாத்து ஆண்டவரே, கண்மலையின் உயரத்திலே உங்க பிள்ளைகளை நிறுத்துவீராக. அப்படியே செய்து ஆசீர்வதி. ஒப்பு கொடுக்கிறோம், குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், உறவுகள், உடன்பிறப்புகள், சொந்தங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் அற்புதம் நடக்கட்டும், எல்லாவற்றிலும் நன்மைகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து ஆசீர்வதிப்பீராக. விடுதலையும் சமாதானமும் சந்தோஷமும் சுகமும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் நல்ல தீர்க்க ஆயுசும் சகல ஆசீர்வாதங்களும் பெருக்கமும் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு குறையில்லாமல் நிலைத்து காணப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடு கூட என்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.